அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மகாலயபட்ச அமாவாசை நிகழ்கிறதுங்க. பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருக்களுக்குரிய வழிபாட்டு தினம் அப்படின்னு சொல்லலாம். வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 96 அமாவாசை தினங்கள் வருகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதில் குறிப்பிட்டு இந்த 3 அமாவாசைகளை நாம் சொல்லலாம். ஆடி மாதம், தை மாதம் மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை. அதுலேயும் முக்கியமான ஒரு அமாவாசை, இந்த 3 அமாவாசைகள்லையும் முக்கியமானது அப்படின்னு சொன்னால் மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மகாலயபட்சத்தை நாம் கண்டிப்பாக தவற விடவே கூடாது. கடந்த அனைத்து ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய அமாவாசை தினங்களை நாம் மறந்தாலும் தவிர்த்தாலும் தவற விட்டாலும் இந்த மகாலயபட்சத்தில் வரக்கூடிய அமாவாசையை மட்டும் கண்டிப்பாக நாம் தவறவிடக்கூடாது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய விரத வழிபாடுகள், முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் ஆகியவை நமக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு வருடம் நாம் தவறவிட்ட அமாவாசைகளுக்கான மொத்த பலன்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அமாவாசை நமக்கு கொடுக்கவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு அமாவாசையாக பார்க்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கவிருக்கிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலும் தென்பட்டாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்துங்க. ஒரு சுமாரான பலன்களை நீங்கள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். எல்லா விஷயத்துலையுமே பார்க்கும் பொழுது நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருந்தாலும் அது தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாவதோடு மட்டும் இல்லாமல் அதற்கு உண்டான பலன்களும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் தங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இந்த காலம் தங்களுக்கு சற்று சிறப்புக்குரிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறலாம் அப்படின்னும் சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பொருளாதாரத்தில் ஒரு சுமாரான பலன்கள் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டமும் தங்களுக்கு பல வகையில் கை கொடுக்கும். என கிரகங்களினுடைய இணைவாகட்டும் சேர்க்கையாகட்டும் தங்களுக்கு சில விஷயங்களில் அதீத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதிலும் பொருளாதார ரீதியான திடீர் அதிர்ஷ்டங்கள் தங்களுக்கு கை கொடுக்கலாம். மூதாதையர் சொத்துக்கள் தங்கள் கைக்கு சேர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வராது அப்படின்னு நினைச்ச பணம் சேரும். வசூலாகாத கடன் பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் கூட சில நேரங்களில் ரெட்டிப்பு லாபத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக இருக்க பெற்றாலும் பல அபூர்வமான விஷயங்களும் அதிர்ஷ்டங்களும் தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். மொத்தத்தில் இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பலவிதமான நன்மைகள் அதிகமாக கிடைக்கப்பெற போகிறது. தொழிலாகட்டும் வியாபாரத்திற்கும் இது ஒரு சாதகமாக இருக்குங்க. சில விஷயங்களில் நீங்கள் சாதனைகளை படைக்க முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவையும் பெறுவீங்க. தங்களுடைய வேலைகளில்
இந்த நேரம் வேகம் எடுக்கவும் ஆரம்பிச்சிடுங்க. இந்த காலத்தில் பணிச்சுமை காரணமாக உடல் மனதளவில் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம். சூழலை சமாளிக்க தங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை, அவ்வளோதான். அதே மாதிரி எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிறரை சார்ந்திருக்க வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம். ஒவ்வொரு முடிவையும் கவனமாக எடுப்பீங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகம் எதிர்காலத்தில் பயனுள்ளதாகவே இருக்கும். அதே சமயம் சவால்கள் கொஞ்சம் நிறைந்ததாக தான் இருக்கும், இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. வியாபாரம் செய்கிறவங்க தங்களுடைய அணுகுமுறையில் நெகிழ்வுத்தன்மையை கடைபிடிப்பாங்க. அப்போ தான் கூட்டாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களுடனான உறவு சிறப்பாகவே இருக்கும். குறுகிய கால லாபத்திற்கு ஆசைப்பட்டு நீண்ட கால இழப்புகளை சந்திக்க வேண்டாம். அதனால கொஞ்சம் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று. இந்த காலத்தில் நல்ல எண்ணங்களையும் வாய்ப்புகளையும் தரக்கூடியதாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். லாபம் ஈட்ட ஒரு நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் எதிர்கொள்வீங்க. வேலை தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு இருக்குங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க அப்படி இல்லைன்னா புதிய திட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வருமான ஆதாரங்களும் தங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒருங்கிணைப்பும் இருக்கும். குடும்ப வசதிக்காக பொருட்கள், புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் அப்படின்னா வாகனம் வாங்க வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக உணர்வுகள் அதிகரிக்க செய்யலாம். குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் தொழில் சம்பந்தமான சில நல்ல செய்திகள் கிடைக்கப்படுவீங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரிகளின் புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவதோடு லாபம் ஈட்டவும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு துறையில் பணிபுரியறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். இந்த காலம் சமூக பணிகளில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. சமூகத்தில் தங்களுடைய புகழ் உயரும். இது எதிர்காலத்தில் தங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அதே மாதிரி வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில சமநிலையை ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே போல பணியிடத்துல நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். சக ஊழியர்களிடமிருந்து தங்களுக்கு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. நிதி ரீதியாக இந்த காலம் சுமாராக இருக்கும். பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். புதிய திட்டங்களில் மும்முரமாக இருப்பீங்க. வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. இடமாற்றமும் ஏற்படலாம். வருமானம் அதிகரிக்கும், ஆனால் செலவுகளும் அதே விகிதத்தில் அதிகரிக்க செய்யும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும். துணையிடம் இருந்து ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. பழைய உறவுகள் மீண்டும் புத்துயிர் பெறுவாங்க. அதே போல தன்னம்பிக்கை மற்றும் ஊக்கம் அதிகரிக்க செய்யுங்க. பணியிடத்தில் தங்களுடைய கடின உழைப்பு பாராட்டப்படலாம். மாணவர்களுக்கு நேரம் சாதகமாகவே இருக்கும். நிதி ரீதியாக நேரம் நன்றாகவே இருக்கும். முதலீட்டில் இருந்து நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க. குடும்ப உறவுகள் வலுவாகவே இருக்கும். வீட்டில் சில சுப நிகழ்வுகள் நடைபெறலாம். ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை மற்றும் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. மூத்த நபர்களிடமிருந்து வழிகாட்டுதல் தங்களுக்கு கிடைக்குங்க. பணம் தொடர்பான விஷயங்கள்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. குறிப்பாக கடன் கொடுப்பதையோ அல்லது பணம் வாங்குவதையோ தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்துடன் நேரத்தை செலவிட தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பெறும். ஆரோக்கியம் சாதாரணமாகவே இருக்கும். மனதளவில் சுறுசுறுப்பாகவும் புதிய யோசனைகளை பற்றி உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. பணியிடத்தில் தங்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படலாம். நிதி நிலைமை வலுவாகவே இருக்கும். வீட்டில் ஒரு வயதான உறுப்பினரின் வழிகாட்டுதல் நன்மையை தரும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனாலும் அதிக வேலை பளு சோர்வையும் ஏற்படுத்தலாம். காதல் உறவுகள் உணர்ச்சி பிணைப்பை அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. தங்களுக்கு இந்த காலகட்டம் சுய பரிசோதனை மற்றும் திட்டமிடலுக்கானது அப்படின்னு சொல்லலாம். பணியிடத்தில் நிதானத்துடன் செயல்படுங்க. தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க. வருமானம் சாதாரணமாக தாங்க இருக்கும். ஆனாலும் திடீர் செலவுகள் பட்ஜெட்டை எடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்குங்க. குடும்ப சூழல் அமைதியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. காதல் வாழ்க்கையில் எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சில விஷயங்களில் பார்க்கும்போது
நீங்கள் நினச்சது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருந்தாலும் கூட அது தங்களுக்கு சாதகமாகவும் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். அதனால் பெரிய அளவில் எந்த பாதிப்புகளும் இந்த நேரத்தில் இருக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஆனால் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு சில விஷயங்களில் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும். வேலையில் தேவையற்ற அழுத்தத்தை தவிர்த்து கொள்ளுங்க. அவசரமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியங்க. குடும்ப பிரச்சனைகள் குறித்து வெளிப்படையாக பேச ஆரம்பிங்க. கொஞ்சம் கவனமாகவும் எல்லா விஷயத்துலையுமே இருந்து கொள்ளுங்க. அதே போல் புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் இந்த காலம் தரும். பணியிடத்தில் தங்கள் தலைமைத்துவ திறன்களை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.